பெட்ரோ தேடலை எவ்வாறு சிறப்பாக செய்யலாம் என்பதன் மேலான காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். பெட்ரோவை பயன்படுத்துபவர்கள் செய்யும் மிகவும் பொதுவான பிழைகள் மற்றும் உங்கள் தேடலை இன்னும் அதிகமாக மேம்படுத்தக்கூடிய யுக்திகளை நீங்கள் அறிவதே இந்த காணொளியின் நோக்கமாகும். இந்த காணொளியில் பெட்ரோவின் எளிய மற்றும் மேம்பட்ட தேடல் இடைமுகங்களின் அடிப்படை இயக்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று கருதிக் கொள்வோம். பெட்ரோவிற்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இடது பக்கமுள்ள இணைப்பை கிளிக் செய்து ஒரு எளிய அல்லது மேம்பட்ட தேடலை எவ்வாறு செய்வது என்பதன் மேலான காணொளிகளை காண பரிந்துரைக்கிறோம். வலது பக்கமுள்ள இணைப்பை கிளிக் செய்து பெட்ரோ தேடல் உதவி பக்கத்தையும் நீங்கள் அணுகலாம். ஒரு 6 மாத கால அளவிற்கு பெட்ரோவின் அனைத்து தேடல்களை ஆராய்ந்த ஒரு ஆய்வை நடத்திய பிறகு இந்த காணொளியை தயாரிக்க நாங்கள் முடிவு செய்தோம். இந்த ஆய்வு பெட்ரோவை பயன்படுத்துபவர்கள் செய்யும் மிக மிக பொதுவான பிழைகள் மற்றும் குறைத்திறன்களை அடையாளம் கண்டது. What searches do users run on Pedro? An analysis of 8,93,971 search commands over a 6-month period என்ற தலைப்பை கொண்ட இந்த ஆய்வை நீங்கள் முழுவதுமாக படிக்க விரும்பினால் இந்த இணைப்பை கிளிக் செய்து வாசிக்கலாம். இந்த ஆய்வின் காரணமாக பெட்ரோவை பயன்படுத்துபவர்கள் ஏதேனும் பொதுவான பிழைகளை செய்யும் போது பிழையை சுட்டிக்காட்டும் தகவல்கள் தோன்றும்படி பெட்ரோ தேடல் பக்கங்களை நாங்கள் திருத்தியமைத்தோம். பெட்ரோவை பயன்படுத்துபவர்கள் செய்யும் மிக பொதுவான பிழைகளை நாம் இப்போது பார்ப்போம். அவை பூலியன் இயக்கக்குறிகள், அடைப்புக்குறிகள் மற்றும் தேடல் தொகுதிகளில் ஆங்கிலம் அல்லாத சொற்களை பயன்படுத்துதல் ஆகும். and, or மற்றும் not என்ற சொற்கள் பூலியன் இயக்கக்குறிகளாகும். and மற்றும் or என்பவை வெவ்வேறான தேடல் துறைகளை இணைக்க பயன்படுவதாகும். ஆனால் பெட்ரோவின் தடையில்லா உரை தேடல் துறைகளில் அவற்றை தட்டச்சு செய்யும் போது அவை பிழையாக கருதப்படும். இது ஏனென்றால் பெட்ரோவின் தடையில்லா உரை தேடல் துறைகள் தட்டச்சு செய்யப்படும் ஒவ்வொரு சொல்லையும் கணக்கில் கொண்டு ஒரு ஆராய்ச்சி கட்டுரையின் தொடர்புடைய பகுதியில் உள்ள அனைத்து சொற்களுக்கும் இணைக்க பார்க்கும். உதாரணத்திற்கு, பார்க்கின்சன் வியாதி கொண்ட மக்களுக்கான பார்வை அல்லது செவிப்புலன் சார்ந்த நினைவூட்டு குறிப்பு பயிற்சியை பற்றிய ஆராய்ச்சியை நீங்கள் தேடும்போது பெட்ரோவின் மேம்பட்ட தேடல் பக்கத்தில் உள்ள தலைப்புத் துறையில் பார்க்கின்சன் ஆஸ்ட்ரிக்ஸ் மற்றும் கியூ ஆஸ்ட்ரிக்ஸ் என்ற சொற்களை நீங்கள் தட்டச்சு செய்யக்கூடும். ஒரு தேடல் துறையில் ஏற்றப்படும் அனைத்து சொற்களும் and என்ற சொல் கொண்டு தாமாகவே இணைக்கப்படுவதால் பார்க்கின்சன் மற்றும் கியூ என்ற சொற்களை தங்களின் தலைப்பில் வைத்திருக்கும் அனைத்து ஆய்வு அறிக்கைகளையும் நீங்கள் திரும்பப் பெறுவீர்கள். எனினும் பார்க்கின்சன் ஆஸ்ட்ரிக்ஸ் and கியூ ஆஸ்ட்ரிக்ஸ் என்ற சொற்களை மட்டும் நீங்கள் தட்டச்சு செய்யும் போது பார்க்கின்சன் and கியூ என்ற சொற்களை தங்களின் தலைப்பில் வைத்திருக்கும் ஆராய்ச்சி கட்டுரைகளை மட்டும் நீங்கள் பெற்று and என்ற தலைப்பில் இல்லாத கட்டுரைகளுக்கு தவிர்க்கப்படுவீர்கள். இந்த தேடலில் and என்ற சொல் தேடலின் திறனை குறைப்பதாக உள்ளதால் இது தவிர்க்கப்பட வேண்டும். பெட்ரோ தேடல் துறைகளில் 2 அல்லது அதற்கு மேலாக பூலியன் இயக்கக்குறிகளை சேர்க்கும் போது பெட்ரோவை பயன்படுத்துபவர்களுக்கு அதை முன்னறிவிக்க இப்போது பெட்ரோ அமைக்கப்பட்டுள்ளது. இது ஏற்பட்டால் ஒரு மேல்மீட்பு பெட்டி தோன்றி பூலியன் இயக்கக்குறிகள் பெட்ரோவில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று பெட்ரோவை பயன்படுத்துபவருக்கு அது தகவல் அளிக்கும். பிற தரவு தளங்களில் சிக்கலான தேடல்களுக்கு பூலியன் இயக்கக்குறிகளோடு அடைப்புக்குறிகள் இணைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. எனினும் பெட்ரோவில் அடைப்புக்குறிகளின் தேவை இல்லாததால் அவை பிழைகளாக கருதப்படுகின்றன. தேடல் துறைகளில் ஏதேனும் அடைப்புக்குறிகள் இருந்தால் அவை அகற்றப்பட்டு தேடல் மேற்கொள்ளப்படுகிறது. உதாரணத்திற்கு, மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் ஆர் MS அண்ட் ஏரோபிக் ட்ரெய்னிங் ஆர் எக்ஸசைஸ் அண்ட் ஃபெட்டிக் என்ற தேடல் அடைப்புக்குறிகளை கொண்டு பெட்ரோவில் மேற்கொள்ளப்படும் அநேக தேடல்களில் ஒன்றாகும். இந்த தேடலில் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் அல்லது MS மற்றும் ஏரோபிக் ட்ரெய்னிங் அல்லது ஏரோபிக் எக்ஸசைஸ் மற்றும் ஃபெட்டிக் என்ற சொற்களை கொண்டுள்ள அனைத்து ஆராய்ச்சி கட்டுரைகளையும் தேடலை நடத்துபவர் பெற நினைக்கிறார். எனினும் பூலியன் இயக்கக்குறிகள் மற்றும் அடைப்புக்குறிகள் பெட்ரோவில் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாததால் மல்டிபிள் மற்றும் ஸ்க்லரோசிஸ் மற்றும் ஆர் மற்றும் MS மற்றும் and மற்றும் ஏரோபிக் மற்றும் ட்ரெய்னிங் மற்றும் ஆர் மற்றும் எக்ஸசைஸ் மற்றும் and
மற்றும் ஃபெட்டிக் என்பவற்றிற்கு மட்டுமே அவர் தேடியுள்ளார். பெட்ரோவில் அடைப்புக்குறிகளை பயன்படுத்தி தேடல் சொற்களை இணைக்க முடியாது என்பதை இங்கு கவனிக்க வேண்டும். அடைப்புக்குறிகளை பயன்படுத்துவது உங்களுடைய தேடலின் திறனை குறைக்கும். ஆதலால் அவற்றை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். பெட்ரோவின் தடையில்லா உரைத்துறையில் அடைப்புக்குறிகளை பயன்படுத்தும் போது ஒரு பிழை தகவல் தோன்றி அடைப்புக்குறிகளை நீக்குமாறு தேடலை செய்பவருக்கு நினைவூட்டும். புலியன் இயக்குக்குறிகள் போன்றே பெட்ரோவின் தடையில்லா உரைத்துறையில் அடைப்புக்குறிகளை பயன்படுத்தும் போது ஒரு பிழை தகவல் தோன்றி அடைப்புக்குறிகளை நீக்குமாறு தேடலை செய்பவருக்கு நினைவூட்டும். ஆங்கிலம் அல்லாத சொற்களை பயன்படுத்துவதே கடைசி பிழையாகும். இது ஏனென்றால் பெட்ரோவானது ஆங்கிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆதலால் ஆங்கிலம் அல்லாத எழுத்துக்கள் வரிசைப்படுத்தப்படவில்லை. உதாரணத்திற்கு, பெட்ரோவின் மேம்பட்ட தேடலில் அப்ஸ்ட்ராக்ட் மற்றும் டைட்டில் துறையில் சிறுநீர் அடங்காமை என்று தேடுவது எந்த ஆய்வுக் கட்டுரைகளையும் வெளிக்கொண்டு வராது. இதற்கு மாறாக அப்ஸ்ட்ராக்ட் மற்றும் டைட்டில் துறையில் இன்கான்டினன்ஸ் என்று தேடுவது 600க்கும் மேலான ஆய்வுக் கட்டுரைகளை கொண்டு வரும். பெட்ரோவை உபயோகிப்பவர்கள் தேடல் துறைகளில் ஆங்கிலம் அல்லாத சொற்களை பயன்படுத்தினால் ஒரு பிழை தகவலை கொண்டு அவர்கள் ஆங்கில சொற்களை பயன்படுத்த நினைவுறுத்தப்படுவார்கள். உங்களின் தேடல் திறன்களை மேம்படுத்துவதற்கு சில யுக்திகளை நாம் இப்போது பார்ப்போம். இவை உங்களின் பிக்கோ கேள்வியின் அதிகமான கூறுகள், மேம்பட்ட தேடல் இடைமுகம், முனைச்சிதைவு மற்றும் சொற்றொடர் தேடல் ஆகியவற்றை பயன்படுத்துவதை உள்ளடக்கும். உங்களின் தேடலை வழிநடத்த பிக்கோ கேள்வியை வடிவமைப்பதே நாம் இப்போது ஆலோசிக்கப் போகும் முதல் யுக்தியாகும். பிக்கோ என்பது பேஷண்ட், இன்டர்வென்ஷன், கம்பேரட்டர் மற்றும் அவுட்கம் என்பவற்றை குறிக்கும். உதாரணத்திற்கு, எங்களின் ஆய்வுப்படி லோ பேக் பெயின் என்பது மிக பொதுவான ஒரு பெட்ரோ தேடல் ஆகும். இது பேஷண்ட் என்ற ஒரே ஒரு பிக்கோ கூற்றை பயன்படுத்தியது. பெட்ரோவின் மேம்பட்ட தேடல் பக்கத்தில் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் டைட்டில் துறையில் லோ பேக் பெயின் என்று நீங்கள் தட்டச்சு செய்தால் 1700க்கும் அதிகமான ஆராய்ச்சி கட்டுரைகளை நீங்கள் திரும்பப் பெறுவீர்கள். இது வாசிக்க முடியாத அளவிற்கு மிக மிக அதிக அளவிலான கட்டுரை எண்ணிக்கையாகும். பெட்ரோ தேடல்களில் 55% தேடல்கள் ஒரே ஒரு பிக்கோ கூற்றை கொண்டு அல்லது எந்த பிக்கோ கூற்றும் இல்லாமல் தேடப்பட்டது மற்றும் பேஷண்ட் என்ற பிக்கோ கூற்றே மிக மிக பொதுவாக பயன்படுத்தப்பட்டது. ஒரே ஒரு பிக்கோ கூற்றை மட்டும் பயன்படுத்துவது ஒரு மிக பொதுவான பிழையாக நாங்கள் எங்கள் ஆய்வில் கண்டோம். இந்த பிரச்சனையை கவனத்தில் கொண்டு வருவதற்கு நீங்கள் கேட்க விரும்பும் கேள்வியை பற்றி கவனமாக யோசிக்க வேண்டும். ஒரு தெளிவான கேள்வியை கேட்பது அதிகமான தேடல் சொற்களை ஏற்படுத்த உதவும். ஆதலால் ஒரு நோயாளி அல்லது கீழ்முதுகு வலி கொண்ட மக்கள் என்று யோசிப்பதை விட, In people with low back pain, does Pilates reduce disability compared to manual therapy என்ற கேள்வி பிக்கோவின் அனைத்து கூறுகளையும் கொண்ட ஒரு கேள்வியாக அமையும். பிக்கோ வடிவமைப்பை பயன்படுத்தி எவ்வாறு மருத்துவ கேள்விகளை கேட்கலாம் என்பதின் மேலான அதிக விவரங்கள் பிக்கோ வடிவமைப்பில் ஒரு மருத்துவ கேள்வியை எவ்வாறு கேட்பது என்ற காணொளிக்கான இந்த பெட்ரோ இணைப்பை கிளிக் செய்வதன் மூலம் கிடைக்கப்பெறும். உங்களின் தேடல் திறனை மேம்படுத்துவதற்கான இரண்டாம் யுக்தி, எளிய தேடல் இடைமுகத்திற்கு பதிலாக மேம்பட்ட தேடல் இடைமுகத்தை பயன்படுத்துவதாகும். பெட்ரோ தேடல் முறைகளை ஆராய்ந்த எங்களின் ஆய்வு மேம்பட்ட தேடல் இடைமுகத்தை கொண்டு வெறும் 26% தேடல்களே நடத்தப்படுகின்றன என்று கண்டது. மேம்பட்ட தேடல் பயன்படுத்தப்பட்ட போது 40% தேடல்கள் ஒற்றை தேடல் துறையை, மிக பொதுவாக சுருக்க உரை மற்றும் தலைப்பு துறையை மட்டுமே பயன்படுத்தின. வேறுவிதமாக கூறினால், மேம்பட்ட தேடல் ஒரு எளிய தேடலை போல் பயன்படுத்தப்பட்டது. மேம்பட்ட தேடல் பக்கம் உங்களின் தேடல் யுக்தியை குறிப்பிட்டு உணர்த்த 13 விதமான துறைகளை கொண்டுள்ளது. இவை அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் டைட்டில், ஆத்தர், டைட்டில் ஒன்லி மற்றும் சோர்ஸை தேடுவதற்கு தடையில்லா தேடல் துறைகளையும், தெராப்பி, ப்ராப்ளம், பாடி பார்ட், சப் டிசிப்ளின், டாபிக் அல்லது ரிசர்ச் மெத்தட் ஆகியவற்றிற்கு கீழிழுப்பு வகை பட்டியல்களையும், வெளியீட்டிற்கு பின் மற்றும் புதிய பதிவுகள் சேர்க்கப்பட்டதற்கு பின் என்று 2 துறைகள் தேதிகளுக்கும், மற்றும் ஸ்கோர் அட்லீஸ்ட் என்ற துறை மருத்துவ சோதனைகளுக்கான பெட்ரோவின் குறைந்தளவு மதிப்பெண்ணை குறிப்பிடவும் உள்ளன. உங்கள் பிக்கோ கேள்வியின் அதிகமான கூறுகளை குறிப்பிட
மேம்பட்ட தேடல் இடைமுகத்தை பயன்படுத்துவது எளிதாக இருக்கும். In people with low back pain, does Pilates reduce disability compared to manual therapy என்ற நமது உதாரண பிக்கோ கேள்விக்கு சாத்தியமான தேடல் சொற்கள் கீழ்கண்டவற்றை உள்ளடக்கும். பாடி பார்ட் என்பதற்கு லம்பா ஸ்பைன், சாக்ரோஇலியாக் ஜாயிண்ட் மற்றும் பெல்விஸ். ப்ராப்ளம் என்பதற்கு பெயின் ஃபார் த பேஷண்ட். இன்டர்வென்ஷன் என்பதற்கு டைட்டில் ஒன்லி துறையில் பிலாட்டஸ். ஒப்பீட்டு சிகிச்சையை குறிக்க தெராப்பி என்பதில் ஸ்ட்ரெச்சிங், மொபிலைசேஷன், மேனிப்புலேஷன், மசாஜ். விளைவை குறிக்க அப்ஸ்ட்ராக்ட் மற்றும் டைட்டில் துறையில் டிசபிலிட்டி என்பவற்றை தேர்ந்தெடுக்கவும். உங்களின் தேடல் திறனை மேம்படுத்துவதற்கான மூன்றாம் யுக்தி முனைச்சிதைவை பயன்படுத்துவதாகும். முனைச்சிதைவு என்பது ஒரு சொல்லின் அனைத்து வேறுபட்ட நிலைகளையும் இணைக்க உதவும். பெட்ரோவில் ஆஸ்ட்ரிக்ஸ் என்பது முனைச்சிதைவு குறியாக விளங்குகிறது. உதாரணத்திற்கு EXERCIS ஆஸ்ட்ரிக்ஸ் என்பது எக்ஸசைஸ், எக்ஸசைசஸ் மற்றும் எக்ஸசைசிங் என்ற அனைத்து சொற்களையும் உள்ளடக்கும். இது ஒரு சொல்லின் முடிவில் முனைச்சிதைவை பயன்படுத்துவதற்கான உதாரணமாகும். ஆனால் ஒரு சொல்லின் ஆரம்பத்திலும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணத்திற்கு ஆஸ்ட்ரிக்ஸ் FEEDBACK என்பது ஃபீட்பேக், பயோஃபீட்பேக் மற்றும் மயோஃபீட்பேக் என்ற சொற்களை உள்ளடக்கும். உங்களின் தேடல் திறனை மேம்படுத்துவதற்கான கடைசி யுக்தி சொற்றொடர் தேடலாகும். சொற்றொடர் தேடல் என்பது 2 அல்லது அதற்கும் மேலான சொற்களை ஒரே சொற்றொடராக இணைப்பதாகும். இது சொற்களின் இடையே இரட்டை மேற்கோள் குறிகளை சேர்ப்பதன் மூலம் செய்யப்படும். இது ஒரு சொல் ஒரு வார்த்தைக்கும் மேலாக உள்ளடக்கும் போது பயனளிக்கும். உதாரணத்திற்கு பிளட் பிரஷர். நீங்கள் தேட விரும்பும் ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சி கட்டுரையின் தலைப்பை தேடும்போது சொற்றொடர் தேடல் பயனுள்ளதாக இருக்கும். பெட்ரோ தேடலில் எவ்வாறு சில மிக பொதுவான பிழைகளை தவிர்க்கலாம் என்பதை நாங்கள் தற்போது செய்து காட்டியுள்ளோம். இவை புலியன் இயக்கக்குறிகள், அடைப்புக்குறிகள் மற்றும் தேடல் துறைகளில் ஆங்கிலம் அல்லாத சொற்கள் ஆகியவற்றை உள்ளடக்கும். உங்களின் மருத்துவ கேள்வியை கேட்க பிக்கோவை பயன்படுத்துவது, எளிய தேடல் இடைமுகத்திற்கு பதிலாக மேம்பட்ட தேடல் இடைமுகத்தை பயன்படுத்துவது மற்றும் முனைச்சிதைவு மற்றும் சொற்றொடர் தேடலை பயன்படுத்துவது மூலம் தேடல் முறையை சிறப்பானதாக செய்யலாம். பெட்ரோ தேடலை எவ்வாறு சிறப்பாக செய்யலாம் என்பதின் மேலான இந்த தனிமுறை காணொளி பயிற்சியை நீங்கள் பயனுள்ளதாய் கண்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இடது பக்கமுள்ள இணைப்பை பயன்படுத்தி பெட்ரோவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றியான பிற காணொளிகளை காணலாம். வலது பக்கமுள்ள இணைப்பை பயன்படுத்தி பெட்ரோ யூடியூப் ஒளியலை வரிசைக்கு நீங்கள் சந்தா அளிக்கலாம்.